தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக சொல்லி தமிழக அரசு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக சிபிஐ மத்திய குழு உறுப்பினரும் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவருமான வாசுகி குற்றம் சாட்டியுள்ளார். சுவாதி படுகொலையை கண்டித்து அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே கண்ணீர் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. அதில் அச்சங்கத்தின் துணைத் தலைவர் வாசுகி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாதியின் பெற்றோருக்கு ஜனநாயக மாதர் சங்கம் துணை நிற்கும் என தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளை தடுக்க அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், குற்றங்கள் குறித்த சரியான புரிதல் தமிழக காவல்துறையினரிடம் இல்லை என குற்றம் சாட்டினார். சுவாதியினுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய பெற்றோரை பார்த்து எங்களுடைய இரங்கலை தெரிவித்து இதில் நியாயம் கிடைக்க, நீதி கிடைக்க எல்லாவிதமான நடவடிக்கைகளிலும் எங்களை போன்ற அமைப்புகள் துணை நிற்கும் என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் அளிச்சிருக்கோம்.